தண்ணில் வாழோ ஐயப்பன்தான் பெச்சமா சிறு குழந்தை முன்னாலே கதை சுருக்கா சொல்லே கதை பாட போறோம் கதை சுருக்கா சொல்லே கதை பாட போறோம் பாட்டதிலே குற்றம் வந்துட்டாலோ போல் என்ன வேண்டும் பின்னால் வந்துட்டாலோ முன்னால் வந்துட்டாலோ நானும் பாடிட்டாலோ பாடிட்டாலோ நானும் பாடிட்டாலோ பாடிட்டாலோ அருவிலை 100 அருவிலை 100 ஆதரிக்க சபையோர்களே பெரியோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த தாய்மார்களே தாய்மார்களே ஐயாமாரே பெரியோர்களே பெரியோர்களே இங்க அமைந்திருக்கக்கூடிய வாலிப இளஞ்சிங்கங்களே இளஞ்சிங்கங்களே நான் உங்கள் வீட்டு பிள்ளையாகிய கல்பனா கல்பனா அதாவது இதற்கு முன்னதாக இந்த ஆலயத்திற்கு எவ்வளவோ பெரிய பெரிய புலவர்கள் நாம் வந்து பாடி இருக்கலாம் உங்க காதால கேட்டிருக்கலாம் ஆன போதிலும் ஆமா ஒருவரை போல் ஒருவர் பாட முடியாது அம்மா ஒவ்வொரு புலவரும் ஒவ்வொரு விதமாகவே கதைகளை பாடுவார்கள் அது மட்டும் இல்ல சரி எந்த ஒரு ஆலயத்திற்கும் நம்ம வில்லிசை ஒன்று ஆரம்பிக்குமானா சரி முதலா நம்ம யாருக்கு பாடணும் குடத்துக்காரர் தாத்தாவுக்கு பாடுவோமா கொடத்துக்கார தாத்தாவுக்கு ஐயா பாடணும் சாஸ்தா அரிகர புத்திர ஐயனாருக்கு தான் பாடணும் தாத்தாவுக்கு இல்ல சாஸ்தாவிற்கு தான் பாடணும் ஏன் அவருக்கு மட்டும் முதலா வில்லி ஒண்ணு ஆரம்பிக்கிறோம் எதற்காகம்மா அதாவது சரி இந்த கலியுகத்திலே நாம எல்லாம் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள் ஆனால் ஆமா தர்ம ஞான சாஸ்தா அப்படி அல்ல அரிக்கும் சிவனுக்கும் சரி ஆணுக்கும் ஆமா அப்பாவுக்கும் பிறந்தவர் அந்த ஐயனார் ஒருவர் தான் அப்பேற்பட்ட ஐயனார் வந்து பிறந்தால்தான் சரி சகல தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வந்த மாதிரி ஆமா அதனால் சரி ஐயன் கதையை சுருக்க சொல்லி நாளே வார்த்தையில் ஐயனை பெருவி செய்து விட்டு ஆமா அதற்கு அடுத்தபடியாக சரி என்றென்றைக்கும் கொடிவிருக்கக்கூடிய சரி என் தாயான முப்படாதி அம்மன் திருக்கதையை பாடப் போகின்றோம் நாங்கள் பாடுகின்ற பாட்டதில சரி முன் சொல் பின்னால் வரலாம் பின் சொல் முன்னால் வந்துடலாம் அறிந்து பாடிட்டாலும் அறியாமல் பாடிட்டாலும் தாங்கள் பெற்றெடுத்த குழந்தை ஒரு தவறு செய்தால் ஆமா எப்படி வீட்டிற்கு கொண்டு போய் ஆதரிப்பீர்களோ சரி அது போன்று எங்கள் 6 பேரையும் ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஆமா சாஸ்தா என்ன பேரு சாஸ்தா ஐயனாரு சாஸ்தா பேரு என்ன பேரு பாதிமதி மான்மழுமோ கங்கையோடு பாம்பணிந்த பார்வதியை மனம் புரிந்த ஆதிசிவன் மோகமது கலிதமாகி அச்சுதன் எம்பெருமான் இருகரத்தினாலேந்த ஜோதிமணி விளக்கு ஒளிவு போல் மைந்தர்கள் தோளினில் பூணூலிலங்கு தோன்றி அரிக்கும் சிவனுக்கும் ஐயனுக்கும் ஐயனாக வந்து பிறந்த
சாஸ்தாக்கள் யார் யார் என்று தெரியுமா? யார் யாரம்மா? அதாவது சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திரத்தன்று பிறந்தார். அப்படி அவர் பிறந்தது ஒரு கிரகம் என்ன தெரியுமா? என்னம்மா? பங்குனி மாதம் புதனது உத்திரம். பங்குனி மாதம் புதனது உத்திரம். பங்குனி மாதம் புதனது உத்திரம். பங்குனி மாதம் புதனது உத்திரம். பௌர்ணம பஞ்சமி கடக லக்கணத்தில். பௌர்ணம பஞ்சமி கடக லக்கணத்தில். இந்திரமாகவே அமிர்த யோகத்தில். இந்திரமாகவே அமிர்த யோகத்தில். ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். ஆதிக்கு தேவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றோ. கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றோ. ஆதியில உள்ளவர்க்கு ஐயனார் என்றோ. ஆதியில உள்ளவர்க்கு ஐயனார் என்றோ. ஐயனார் 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 முத்து ஐயனார். முத்து ஐயனார் 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 கங்குவேல் ஐயனார். ஐயனார் 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 திருவாளி ஐயனார். ஐயனார் 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 முனீஸ்வர ஈசனோடு பிறந்த வாசலில் கொடுங்கம்மா ஒரு குலவ மணிக்குலவ ஆனப்பட குதிரப்பட ஐயனாச்சி பேப்படையும் பின்படையும் ஆனைப்பாடை கூட்டத்தோடு ஐயன் பிறந்த வாசலில் தாயான முப்பிடாது அம்பிகைய பேச்சியம்மா. நல்ல ஈசனோடு வந்த கற்பனோடு அரிக்கும் சிவனுக்கும் ஐயனுக்கும் ஐயனாக வந்தோ. ஐயனார் வந்தோ பிறந்தார். அம்மனோட கதைகள் பாட அம்மனோட கதைகள் பாட புரிய வேணும் அம்மா. ஐயர்கள் கதைகள் பாட அருள வேணும் அம்மா. கதைகள் பாட வந்து பெண்ணார் முடிகுழு எல்லாம் கொழுவிரும் மகன் கணபதி மகன் வேளவானோ வட்டன சரஸ்வதி பட்டன பிரம்மதே
சிவன் சர்வாகரன் சாலாச்சுடன் ஆமம்மா காமாதி கண்ணன் கண்கண்டன் திருநீல கண்டனாகி சிவபெருமானோடுவா ஆமோ ஆதி கைலங்கிரி மலையதிலே யார் யாரெல்லாம் கொலுவிருக்கிறாரே ஆனா யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள் ஆகாயத்தில் சூரியனோ ஆகாயத்தில் சூரியனோ அன்புகுலி சந்திரனோ ஆகாயவாணியோடு வாணியோடு ரங்காதே கொலுவிருந்தாள் கொலுவிருக்கும் நாளையிலே வாசலிலே பகவானுக்கு ஆடுவாள் வருவாளா நமமும் ஆடுவாளா வருவாளா பாடுவாளா வருவாளே சங்கமும் போடுவாளே வருவாளே சங்கீதங்கள் பாடுவாளே போடு கொடுத்தா இப்படியாக ஆதி கைலாச பர்வதத்திலே ஆமா ஆண்டவன் சிவபெருமானோடு சரி சக்தி பார்வதியும் கொலுவிருந்து வந்தார் அப்படி கொலுவிருக்கும் நாளையில என்ன ஆதி சக்தியான பார்வதி பகவானுக்கு முன்னாலே வந்து இரு கரம் எடுத்து வணங்கி நின்றாள் ஆண்டவா பகவானே அதாவது இந்த ஆதி கைலாச மாமலையில் நாமல் மட்டும் ஆண்டால் போதுமா பூலோகத்தை படைக்க வேண்டாமா வேணுமில்ல மானிட மனுக்களை எல்லாம் பிறவி செய்ய வேண்டாமா வேணுமில்ல என்று ஆதி சக்தியான பார்வதியால் கேட்க சரி ஆண்டவனாகி சிவபெருமான் 14 உலகத்தையும் படைத்தார் 7 சத்தா சாதனம் சூழ்ந்த கடல்களையும் படைத்தார் அந்த 14 உலகத்திலும் சரி ஓரறிவு முதல் ஆறறிவு படைத்த நாமலை போன்ற மானிட மனுக்களையும் பிறவி செய்தார் ஆமாம்மா பகல் 30 நாளிகை இரவு 30 நாளிகை என்று 60 நாளிகையும் படைத்தார் சரி அதனோடு ஆமா மரம் செடி கொடி பயிர் பூண்டு இலை தாவரங்கள் முதலானவற்றையும் படைத்து ஆண்டவனாகிய சிவபெருமான் சரி முட்டைக்குள் இருக்கும் குஞ்சு முதல் ஆமா மாங்கொட்டைக்குள் இருக்கும் வண்டி இனங்கள் வரைக்கும் படைத்தார் படைத்தால் மட்டும் போதுமா படைத்த உயிர்களுக்கெல்லாம் படியளக்க வேண்டும் என்று ஆமா ஆண்டவனாகிய சிவபெருமான் ஆமா படியளக்கிறாரே ஆனா எப்படி அம்மா நாளி நல்லதனை எடுத்து நாடும் எங்கும் படியளந்தார் எங்கும் படியளந்தார் படியளந்தார் நாடு படியளந்தார் உரிய நல்லதனை எடுத்து உலகம் எல்லாம் படியளந்தார் ராமையா சொல்லையா படியளந்தா உலகாமல படியளந்தா மரக்கானலதனை எடுத்து மாநிலமும் படியளந்தார் மாநிலமும் படி
படி அளந்தா படி அளந்தா ராமையே அளந்தா படி அளந்தா மானே அளந்தா படி அளந்தா வெளியே கைலாச ஆண்டவன் பகவானோ நல்ல அதனையோடு எங்கும் படியந்தா நல்ல அதனையோடு எல்லாம் படியந்தா பகவானோ படியலந்து முடிப்பாரா தங்கை பார்வதியா ஜலமடு நல்ல தாங்குல மலரடு பகவானே போவாரு என்று எதிர்பார்த்து இருப்பாளே படியலந்த பகவானுக்கு ஆண்டவனாகி சிவபெருமான் படியலந்து ஆதி கைலாச மாமலைக்கு வரபோது ஆமையா தங்க தாம்பூலத்திலே பாரிஜாத மலர் எடுத்து அதனோடு ஆமா கெண்டியிலே ஜலம் எடுத்து பகவான் எப்ப வருவார் என்று எதிர்பார்த்து இருக்கிறாள் பார்வதியால் ஆமா அப்படி படியளந்த பகவானுக்கு கலைப்பாரி இலைப்பாரி இருக்க சரி ஆதி கைலாச மாமலையில ஆமா ஆண்டவனாகி சிவபெருமான் இடமதிலே ஆதி சக்தியான பார்வதியால் கேட்கிறார் என்ன கேட்கிறாம்மா ஆண்டவா பகவானே தினசரி படியளக்க போறேன்னு சொல்றீங்களே சொல்றேன் சுவாமி அப்படி போகக்கூடிய வேளையில சரி யாரோ 2 பேரை தாங்கள் வணங்குகிறீர்களே ஆமா அவர்கள் யாருன்னு எனக்கு தெரியணும் என்று ஆமா ஆதி சக்தியான பார்வதியால் கேட்க அம்மா என்ன அகில உலகத்தையே நான் படைத்தாலும் சரி அதாவது ஆமா அகில உலகத்தையே ஆண்டவன் நான் படைத்திருந்தாலும் சரி எனக்கும் மேலே 2 பேர் இருக்காங்கல்ல அவங்கதான் யாரு யாருமா பகலில் வரக்கூடிய சூரியன் இரவில் வரக்கூடிய சந்திரன் இவர்கள் 2 பேரை தான் நான் வணங்கி வருகிறேன் வலது கண் சூரியனாகவும் இடது கண் சந்திரனாகவும் வணங்கி வருகிறேன் என்று சொல்ல ஆமா அப்பொழுது ஆதிசக்தி தன்னை தானே ஒரு எண்ணம் கொண்டாள் என்ன அதாவது சரி முன்னால் ஒரு காலத்துல இந்த ஆண்டவன் பகவான் உடம்பதியில ஆமா சரிபாதி பங்கு வாங்கி இருக்கோமே ஆமா வலது கண் சூரியனா இருந்தா சரி இடது கண் பார்வதி நாமத்தானே இருக்கணும் இந்த ஆண்டவ பகவான் என்ன வலது கண் சூரியன் இடது கண் சந்திரன் சொல்லுதாரு அப்படி சொல்லும் போது ஆண்டவன் சிவபெருமான் ஆமா பார்வையை பார்த்தாரு என்ன இவ பார்வையே சரியில்லை ஏ அம்மா பார்வதி என்ன அது மட்டும் இல்லையே நான் 10 பொருளுக்கும் பக்குவமா இருந்து படியளந்து வருகிறேன் 10 பொருள்னா எதெல்லாம் பகவானே எதெல்லாம் சுவாமி 10 பொருள்னா எதுவென்று தெரியுமா எதெல்லாம் ஒன்றாண்டு சிவ உடையவனு நான் தானே உடையவனோ நான் தாண்டே இரண்டாண்டி ஈஸ்வரனோ நான் தாண்டே மூணு நல்ல மூணாண்டி கணனோ நான் தானே கணனோ நான் தானே பார்வதியே
தானடே நான் தானடே நாளும் நாளாண்டி நாலு வேதங்களும் நாலாண்டி நாலு வேதங்களும் நான் தாண்டி ஐந்தாண்டி பஞ்சபூதங்களும் நான் தாண்டி ஐந்து பஞ்சபூதங்களும் நான் தாண்டி ஆறு நல்ல ஆமா நல்ல ஆமா ஆமா ஆறு நல்ல ஆராண்டே பார்வதியே பார்வதியே சாத்திரமும் நான் தானே நான் தானடே சாத்திரமும் நான் தான் நான் தானடே ஆராண்டே